ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன சித்தப்பு, நீங்கள் எம்என்ல என்ட்ரி கொடுப்பீங்கன்னு பார்த்தா சர்ப்ரைஸாக ஏடியில் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. அதாவது ஐயனார் துணையில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சித்தப்பா கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, மகாநதி சீரியலில் விஜயோட சித்தப்பா. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் துணையில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுவும் கார்த்திகாவோட அப்பாவை வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மகாநதியும் ஒரே ரீசனுக்காக தான் என்ட்ரி வராங்க, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரீசனுக்காக தான் என்ட்ரி. அப்படி காமனான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேரேஜ் ட்ராக். அங்கே வெண்ணிலா விஜய்க்கான மேரேஜ் ட்ராக்குக்காக நம்ம சித்தப்போட என்ட்ரி வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டே வந்திருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்களே, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை தான் வந்து மாப்பிள்ளையாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே கார்த்திகா தான் வந்து பார்த்திங்கன்னா சேரனை லவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க ஒடியாந்து சேரனை கட்டிப்பிடிச்சேன் இல்லை ஒன்றை தவிர வேறு யாரையுமே நல்லா ஹஸ்பண்டாக ஏற்றுக்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி செமையாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கீழே என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேரன் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது, அதாவது சேரன் கோவப்பட்டான்னா ஸோ வீடு தாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கோமா தான் அப்டேட் வந்து அங்கே இருக்குது. ஸோ கார்த்திகை வந்து கட்டி பிடிச்சதுக்கு சேரன் என்னங்க பண்ணுவார், அவரை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா செம்மையாக அடிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பிங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு சண்டைக்கு போகிறாங்க. இருந்துட்டு நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஹீரோயின் நிலாவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணு தாங்க வந்துச்சு, இதுக்குங்க நீங்கள் எங்கள் அண்ணனை போட்டு திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொமோலையுமே கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா அண்ட் சேரனோட மேரேஜ் ட்ராக்மே வரப்போகுது. பட் சேரனோட கேரக்டர் ரொம்ப பாவமாக அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. ஸோ ஹைலைட்டடே வந்து அந்த சீரியலில் சேரன் கேரக்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா அண்ட் பல்லவன் காம்போ. ஸோ எனக்கு பாண்டியன் கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேரனை வந்து சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பாண்டியன் கேரக்டர் தான். சோழன் கேரக்டரை தவிர மற்ற எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் பாண்டியன் கேரக்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனை தப்பாக நினைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது ரொம்ப நாள் ட்ராக் பண்ணாமல் சீக்கிரமாகவே பாண்டியனுக்கும் உண்மையாக தெரிய வைக்கிற மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக். ஸோ கார்த்திகா அண்ட் சேரனோட மேரேஜ் ட்ராக் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து அடிக்கிற ட்ராக், அதுக்கப்புறம் தம்பிங்கெல்லாம் பொங்கி எழுந்துட்டு போயிட்டு அங்கே சண்டை போகிற ட்ராக் இதெல்லாம் வந்து காத்துட்ருக்கு. பட் இது அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸுங்க. நம்ம சித்தப்பாவோட என்ட்ரி இந்த ஒரு சீரியலில் சேம் ப்ரொடக்ஷன் இங்கேயுமே வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே எம்என்ல என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சீரியலில் சேம் சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட், மேரேஜ் ட்ராக் கான்செப்ட்டில் இங்கேயுமே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் எபிசோட்ஸ் பார்க்குறீங்களா? இந்த சீரியல் பிடிச்சிருக்கா, பிடிக்கல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.